Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை மொச்சை சோயா வச்சு ஒரு சோயா பச்சை மொச்சை மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். சோம்பும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். கரண்டி வச்சு எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கலாம். நம்ம இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்து தக்காளி பழத்தையும் நல்லா சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். தக்காளியும் சேர்த்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். இப்போ வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச சோயா சேர்த்துக்கலாம். சின்ன சோயா இருக்கலாம், அதை நம்ம ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த சோயாவை சேர்த்துக்கலாம். இப்போ சோயா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க பச்சை மொச்சையை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி போல் பச்சை மொச்சையை சேர்த்துக்கலாம். பச்சை மொச்சையை சேர்த்து நல்லா நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். கலந்து விட்டதுக்கப்புறம் மொச்சை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிக்குது. மொச்சை, சோயா எல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வணக்கிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா நம்ம வணக்கிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா வணக்கிக்கலாம். பச்சை மொச்சையும் சோயாவும் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போயும் நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு வேக வச்சதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா ஒரு வெள்ளை சாதம் வச்சு சாம்பார் கூட தேவையில்லை, இதை போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு மசாலா இது. நல்லா நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி சுண்டி வர அளவுக்கு, மசாலா மாதிரி வர அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம். மசாலா மாதிரி இப்போ பச்சை மொச்சை மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.